ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பீட்டாவை தான் ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேங்க்கில் இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்கில் பீட்டா ப்ரீட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டேங்கில் என்னோடய கையளவு சும்மா அந்த விரல் அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எக்லே பண்ணும்போது எடுத்துகிட்டு அந்த பபுள் நெஸ்ட்டில் எடுத்து வைக்கிறதுக்காக மேலுக்கு கரெக்டாக டைம் இருக்கணும், எடுத்துகிட்டு போய் வைக்க ஈஸியாக இருக்கனால கம்மியாக தண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபீமேலுக்கு கண்டெய்னர் ரெடி பண்ணிட்டோம், அதுக்குள்ளே செப்பரேட்டாக வைக்கிறதுக்காக ஒரு நாள். ஸோ இப்போ நம்ம என்ன பீட்டா ப்ரீட் பண்ண போகிறோம்னாக்கா, ஸோ நீமோ கேண்டி தாங்க நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். இது நான் குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நீமோ கேண்டி மேலு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் அந்த கண்ணாடியில் உங்களுக்கு சைடில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் மேலோட்டமாக பாருங்கள் நீமோ கேண்டி. அதாவது ப்ளக்கார்டு தாங்க நீமோ கேண்டியில் ப்ளக்கார்டில் நீமோ கேண்டி வச்சுருக்கேன். ஆரஞ்சு, இந்த ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ டாட்டு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீமேல் அதே கடையில் தான் ஒரு தாத்தா தள்ளுவண்டியில் விற்றுட்டு இருந்தார். ஸோ அதே கடையில் தான் நான் ஃபீமேலும் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஃபீமேல் வாங்கும்போது நல்லா வாங்கும்போது நான் அது டிசீஸ் உள்ளே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி மறுபடியும் மாற்றிட்டு கரெக்டாக மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் இது தாங்க. ஃபீமேல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மண்டையில் ரெட் கலரில் இருக்கும். அது மாதிரி பாதி இந்த டபுள் டக்கர் மாதிரி பாதி ப்ளூவாக இருக்கும், இன்னொரு பாதி ஆரஞ்சு, ஒயிட்டு, ப்ளூ எல்லாம் கலந்ததாக இருக்கும். நான் ப்ரீடுக்கு விடும்போது நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா எக்லோடடாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம ப்ரீடு கூட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே விட்டுட்டேங்க முதலையே. ஸோ மேலே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு எக்லே பண்ணுறதுக்காக பபுள்னஸ் கட்டணும் இல்லையா, அதுக்காக நான் பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா மேலேருந்து பார்க்கும்போது அந்த பபுள்னஸ் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபீமேல் இப்போ கொஞ்சம் நேரம் நான் ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே டேங்கில் வச்சுருந்தேன், கொஞ்சம் கண்டிஷன் ஆகிறதுக்காக. ஓகேங்களா, நல்லா க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஃபீமேல் மேலேருந்து பார்க்க கொய் மாதிரியே இருக்கு இல்லையா, அந்த மண்டல அந்த கோல்டனுக்கு வரல. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த எப்படி ஃப்ளேர் பண்ணுது பாருங்கள், வாடா சண்டைக்கு மாதிரி. இப்போ பாருங்கள் சைடில் காட்டுறேன் பாருங்கள், மேல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல பெரிய மேலுங்க. அது சண்டை போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டாக ப்ரீட் ஆச்சுன்னா. நல்லா பாருங்கள், ஃபீமேல் கூட பாருங்கள் நல்லா எக் லோடடாக இருக்குது. செம்ம கோவத்தில் இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரே மாதிரி கலர் இருக்குது பாருங்கள். நல்லா ரெண்டுமே பேர் தான். அதுக்கும் ப்ளூ ஆரஞ்சு, ஃபீமேல் மேலுக்கும் ப்ளூ ஆரஞ்சு, ரெண்டும் எல்லாமே கலந்து கரெக்டாக பேராக செலக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, இதோட அப்டேட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.